நேரத்து வணக்கம் பக்தர்களே. சில நேரம் சிரமம் பாராமல் இருந்து பொறுமையாக இருந்து இறைவனை நல்லபடியாக நீங்கள் எல்லாம் வழிபாடு செய்தீர்கள். எல்லாம் வல்ல அம்பாள் வீரபத்ரகாளி நீங்கள் வேண்டிக் கொண்டது அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். உபயம் எடுத்து சங்கல்பம் பண்ணவங்களாம் வந்து பிறகு காலாஞ்சி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஓம் ஸ்ரீ மகா மாரியம்மன் அம்மன் இத்தான்படி ஆலயத்துக்கு விஜயம் செய்திருக்கும் சத்குரு ஜெயபிரகாஷ் சுவாமிஜி அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் நன்றியும் அவருடைய ஆசி எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும் என்று அவரை இருகரம் குப்பி நேரத்தில் வணங்கிக் கொள்கிறேன். அதற்கப்புறம் பலாக்காலிருந்து வெர்லிமோ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து விஜயம் செய்திருக்கும் சிவஸ்ரீ நடராஜ குருக்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையில ஆலயத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். அவருடைய பொற்பாதங்களை எப்பொழுதுமே பற்றி இருக்க வேண்டும் இருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இது போல உங்களுடைய ஆதரவு ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அமாவாசையில ஒத்துழைப்பு இருந்தாதான் எல்லா சிறப்பும். பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுல தான் ஒவ்வொரு கோயில் வளர்ச்சி இருக்கும். அப்போ எப்போதுமே கோயிலுக்கு வரக்கூடிய நம்முடைய ஆலயத்தை வந்து பதிவு செய்யலான்ற ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்களுடைய உங்களுடைய அடையாள அட்டவணை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு போட்டோத்தை செய்து நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா சுவாமிஜி அவர்கள் சொன்னாங்க, சாமி சொன்னாங்க கோயில் அந்த இடத்துல குடியிருக்க கூடாதுன்னு. நமக்கு இந்த சுற்று வட்டாரத்துல ஒரு 5-6 தாமானுக்கு இது ஒண்ணுதான் ஆலயம். அந்த ஆலயத்தை நிலைப்படுத்த வேண்டுமென்றா ஏனோ தானோடு இருந்தோம்னா அது நடக்காது. இப்ப ஓட்டுரிமைலாம் நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல நம்ம நினைச்சது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இதை அப்படியே கருத்துல கொண்டு நீங்களாம் நாளைக்கு முடிஞ்சாக்கா நாளைக்கு கண்டிப்பா ஆலயம் திறக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தவங்க வரைக்கும் நீடிச்சதுன்னா அப்புறம் எங்கிருந்து அப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும். நாளைக்கு மதியத்துல வந்து பூஜை வந்து 5:30 மணிக்கு சாமி கிராமம் முடிக்குது. ஆனா அம்பாளுக்கு உச்சிகால பூஜை. அதனால நம்ம மத்தியானம் 4 மணிக்கு ஒரு பூஜை வச்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியெல்லாம் பண்ணி அதோட நட சாத்தி ஒன்று இருக்குதுல்ல, அது அப்படி எதுவும் பூஜை செய்யணும்னா அந்த கிராணம் பிடிக்கிற நேரத்துக்குள்ள நீங்க வந்துட்டு போயிருங்க. அந்த நேரத்துல நம்ம பூஜை நடக்கும் அம்பாளுக்கு.